நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் நான் நம்புகிறேன். விஜய் அவர்கள் இந்த நிமிடம் வரையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை. அவருக்கு இதில் வேறு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதினால், காவல்துறை கருதினால் சட்டப்பூர்வமாக அவர்கள் அதை மேற்கொள்வார்கள், நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். சமூக வலைதளத்தில் திமுகவினருக்கு எதிராக அதிக அளவு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. அது இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லா சம்பவங்களிலும் அப்படித்தான் அவர்கள் ஒரு குழுவினர் தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார். திமுக ஆட்சியில் இருப்பதனால் ஆளும் கட்சி என்கிற முறையில் இத்தகைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறது என்று நாம் பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்டே திமுகவுக்கு எதிரான, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதிலே இதுவும் உண்டு. அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் வழியா கரூர் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆறுதல் சொல்ல வருவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே அவர் வந்தது மகிழ்ச்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையில் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே விசாரணை தொடங்குவதற்கு முன்பே, என்ன நடந்தது என்று தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து தெரிவித்தார்கள் என்பதால் அந்த விமர்சனம் இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசர வழக்கா இந்த வழக்கை எடுத்துக்க முடியாது, அதனால வெள்ளிக்கிழமை தான் இந்த வழக்கு நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. வழக்கும் பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விசாரணை ஆணையமும் அமைத்து அதன் அடிப்படையிலான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நீதித்துறையை அரசுக்கு எதிராக அணுகுவது என்ற ஒரு முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தார் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். நீதித்துறை நிதானமாக இதை கையாளுவோம் என்று சொல்லியிருப்பது சரி என்றே கருதுகிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.